வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 7 டெஸ்ட் பார்த்துருக்கோம். 7 டெஸ்ட்டு ப்ளஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டாபிக் இல்லாமல் கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டு கீழே இருக்குது. நீங்கள் இங்கிலீஷே படிக்க மாட்டேன் அப்படின்னா கூட சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம ஒரு மார்க் வாங்கிட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மார்க்காவது உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக வாங்க முடியும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அதனால் அந்த பிளேலிஸ்ட்டை படிங்க. ஏற்கனவே கண்டினியூவாக படிச்சுட்ருக்கவங்க இதை கண்டினியூ பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 கொஷின் ஆன்சர் தெரியுதான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 7th லெசன் நேமு, அந்த லெசனை எழுதினவங்க, ஆத்தர் நேமு, போயமோட ஆத்தர் நேம் பார்க்கலாம். ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தாச்சு. அது போன பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்து படிங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி பார்க்க தெரியல அப்படின்னாக்கா, நீங்கள் உங்கள் வீட்டில் பசங்க இருப்பாங்க இல்லையா, வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்ருக்கவங்கள கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க டிஸ்கிரிப்ஷன் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது. ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே பார்க்க ஆரம்பிச்சிடலாம், படிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஹவு மெனி சிலபிள்ஸ் ஆர் தேர் இன் த வேர்ட் பியூட்டிஃபுல்? பியூட்டிஃபுல்லில் எத்தனை சிலபிள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. பியூட்டிஃபுல் எத்தனை சிலபிள் இருக்குது? 3 சிலபிள் இருக்குது. பியூட்டிஃபுல்ங்கிற வேர்டு 3 சிலபிள். அடுத்து பாருங்கள், ஐடென்டிஃபை த கரெக்ட் டிக்ஷனரி சீக்வன்ஸ். டிக்ஷனரி சீக்வன்ஸ்னால் என்னென்னா, டிக்ஷனரியில் வேர்ட்ஸ் எந்த சீக்வன்ஸில் இருக்கும் அந்த ஆர்டரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. டிக்ஷனரியில் ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி அப்படிங்கிறது தான் வேர்டு. அது எந்த வேர்டாக இருந்தாலும், எத்தனை லெட்டர் இருந்தாலும் அதுக்கு அடுத்தடுத்த லெட்டரில் ஏவோட ஆர்டர் தான் நீங்கள் பார்க்கணும். இப்போது பிரேவு, பிரான்ச்சு, பிராண்டு, பிரிக்கு, இதில் எது கரெக்டான ஆர்டர்? ஃபஸ்ட்டு எது வரும்? எல்லாத்துலேயுமே பிஏஆர்ஏஎன் இருக்குது, பிஏஆர்ஏ இருக்குது. ஓகேவா? பிஏஆர்ஏ தான் இருக்குது. இதில் பிஏஆர்ஐன்னு வந்துருச்சு. அதனால் இது லாஸ்ட்டுக்கு போயிடும். ஏன்னா 3 வேர்டு ஏல இருக்குது. 3வது லெட்ரு ஏல இருக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம 4வது லெட்டரை பார்க்கணும். நீங்கள் 4வது லெட்டரை பார்க்கும்போது எது ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பி தான் வரும். பிஏஆர்ஏஎன் வந்துருச்சு இல்லையா? இங்கே வி இருக்குது, இங்கேயும் என் இருக்குது. அப்போது இது 2 வரும். எண்ணுக்கு அடுத்து சி இருக்கிறதுனால பி தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? எண்ணுக்கு அடுத்து சி இருக்கிறதுனால பி தான் ஃபஸ்ட்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் 4த்தையும் செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிசிஏடிங்கிறது கிடைக்கும். பிரான்ச்சு, பிராண்டு, பிரேவு, பிரிக்கு, இதான் உங்களுக்கு கரெக்டான ஆர்டரில் வரும். எழுதி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து, சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. ஹனி பீஸ் கலெக்ட் த நெக்டார் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ். இதில் என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க? ஹனி பீஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கலெக்ட்டுங்கிறது வேர்பு, நெக்டாருங்கிறது ஆப்ஜெக்ட்டு, ஃப்ரம் ஃப்ளவர்ஸுங்கிறது அட்வர்பியல் ஃப்ரேஸில் வரும். ஃப்ரம் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது அட்வர்பியல். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? SVOA. சி தான் ஆன்சரு. ஹனிபீஸ் கலெக்ட் த நெக்டார் ஃப்ரம் ஃப்ளவர்ஸுங்கிறது SVOA. அடுத்து, த வேர்ட் சி அண்டு சி ஆர் கால்டு. த வேர்ட்ஸ் சி அண்டு சி ஆர் கால்டு என்னன்னு சொல்கிறோம்? ஹோமோஃபோன்ஸ்னு சொல்கிறோம். ரெண்டுமே சவுண்ட்ஸ் ஒன்றா இருக்கு இல்லையா? அதனால் அது ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து 5th கொஷின் பாருங்கள். ஃபில் இன் த blank with the suitable homophones. The doctor advised me to take rest so that they would dash quickly. woundனா காயம், சீக்கிரமாக காயம் ஆறணும் அப்படிங்கிறதுக்கு ஹீல் அப்படிங்கிறதுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும்னு உங்களை கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். என்ன ஸ்பெல்லிங் வரும்? HEELA HEALA. ஹீல் ஆறுறது அப்படிங்கிறதுக்கு HEAL தான் வரும். அடுத்து 6th கொஷின் பாருங்கள். திஸ் பேக்ஸ் ஆர் தேர் பேக்ஸ். இதில் த அண்டர்லைன்டு வேர்டு கேன் பி ரீப்ளேஸ்டு பைன்னு கேட்டிருக்காங்க. இந்த தேர் பேக்ஸுங்கிறத என்ன கரெக்டான வேர்டு ரீப்ளேஸ் பண்ணும்? தேர் பேக்ஸ்னு வரக்கூடாது, என்ன கரெக்டாக வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பைகள் அவர்களுடையதுன்னு சொன்னால் போதும். இந்த பைகள் அவர்களுடைய பைன்னு சொல்ல தேவையில்லையா? அப்போ என்ன வரணும்? தேர்ஸ் அப்படின்னு வந்தால் போதும். THEIRS தேர்ஸ்ன்னு போட்டாலே போதும். இதே மாதிரி ஒரு கொஷின் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. திஸ் புக் இஸ் யுவர் புக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு யுவர்ஸ்ன்னு வந்தாலே போதும். த புக் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு போட்டாலே போதும். அந்த கொஷினே 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கொஷினும், அதுவும் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த பைகள் அவர்களுடையது அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். அடுத்த 7th கொஷின் பாருங்கள். டேஸ் இஸ் அன் அஃபிக்ஸ் which is placed before the root word. Adding into the beginning of a word changes into another word-ஆக மாறும். அஃபிக்ஸுக்கு முன்னாடி, அதாவது ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்க்கும்போது இந்த வேர்டு கிடைக்குது. இது என்ன வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வேர்டு? சஃபிக்ஸா ப்ரிஃபிக்ஸா? பிளேஸ்டு பிஃபோர் த ரூட் வேர்டுன்னு போட்டாங்க இல்லையா? அப்போது இது என்னது?
ப்ரிஃபிக்ஸ் தான் சொல்லணும். ஆன்சர் வந்து ப்ரிஃபிக்ஸ். 7th ஆன்சர் ப்ரிஃபிக்ஸ். அடுத்த கொஷின் பாருங்கள். எ லைன் டேஷ்னு வரணும். எ லைன் ரோர்ஸ்னு வரும். எ லைன் ரோர் அனிமல் சவுண்டு. எ லைன் ரோர்ஸ். அடுத்து பார்க்கலாம். 9th கொஷின் பாருங்கள். பிரிங் அவுட் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு இன் த கிவன் லைன்ஸ். அவுட் ஆஃப் த ஆங்கரிங் எர்த்தோட என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேட்டிருக்காங்க. இது வேர்டில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆங்கரை எர்த் அளவுக்கு ஆங்கரையும் எர்த்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்பேரிங்க்கு எந்த வேர்டுமே யூஸ் பண்ணலை. அப்போது லைக் எதுவும் இல்லாமல் ஆங்கரிங் எர்த்துன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. பிடிச்சிக்கிட்டு இருக்கு, டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. எப்படி எர்த்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, எந்த மாதிரி ஆங்கரிங் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கு எர்த்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இது மெத்தாபோர். கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த வேர்டுமே இல்லாமல் கம்பேர் பண்ணுறத மெத்தாபோர்னு சொல்லுவோம். அடுத்து 10th கொஷின் பாருங்கள். சி இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது என்ன கொஷின் டேக் வரும்? சி இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கா? அப்போது ஆன்சர் வந்து நெகட்டிவாக தான் வரும். ஷீங்கிறது வரும். அப்போ நெகட்டிவ் ப்ளஸ் ஷீ வந்துருச்சா? இஸ் இன் ஷீ அப்படிங்கிறத ஆன்சராக வரும். சரி, அடுத்து போயம் ஆத்தர் பார்க்கலாம். த கம்ப்யூட்டர் சால்வ்டு கிராண்ட்மா அப்படிங்கிறது ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால கொடுத்துருக்காங்க. த கம்ப்யூட்டர் சால்வ்டு கிராண்ட்மா அனானிமஸ்னால் இது வரைக்கும் அறியப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். கம்ப்யூட்டர் அறியப்படலை அப்படின்னு நினச்சிக்கோங்க. இல்லை கிராண்ட்மாவை காணுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராண்ட்மான்னு வந்திருக்கு. அடுத்து பாருங்கள். த லிசனர் அப்படிங்கிற சாங் வந்து எழுதுனது வால்டர் டெலாமேர். த செகண்ட் போயம் பாருங்கள். த லிசனர் எழுதுனது வந்து வால்டர் டெலாமேரே. லிசன் பண்ணுவாங்க, நடந்துக்கிட்டே லிசன் பண்ணுவாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வால்டர் அப்படிங்கிறது வால்க்குன்னு கூட ஞாபகம் வச்சுட்டு லிசன் நடக்கும்போதும் நாம் லிசன் பண்ணணும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹீ இஸ் த பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஃபார் சில்ட்ரன் லிசன் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால் சில்ட்ரன் லிசன் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்ட்ரன் லிசன் பண்ணுவாங்க. யாரை? வால்டர் டெலாமேரை. நடந்துக்கிட்டே லிசன் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள். யுவர் ஸ்பேஸுங்கிறது டேவிட் பேட்ஸ். யுவர் ஸ்பேஸ் டேவிட் பேட்ஸ். ஸ்பேஸில் பேட்டு பறக்கும்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்பேஸில் பேட்டுனா வவ்வால், ஸ்பேஸில் பேட் பறக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 4th கொஷின் பாருங்கள். த ஏஜ் ஆஃப் சிவால்ட்ரி யாருன்னா ஜார்ஜ் குருக்கோஸ். சிவல்ரின்னு தானே படிக்கிறோம். ஜுவல்லரிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜுவல்லரி வாங்கினா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வண்டரிங் சிங்கர் சரோஜினி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கரு சரோஜினிக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்காங்க பட்டம் அப்படின்னாக்கா த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. ஏன்னா அவங்க அழகான பாடல்கள் அதெல்லாம் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு பேர் வந்திருக்கு. இது இல்லாமல் அவங்க மேஜர் ஃப்ரீடம் ஃபைட்டராகவும் இருந்திருக்காங்க. வண்டரிங் சிங்கர் எழுதுனது சரோஜினி நாயுடு. அடுத்து ஃபீவர் யார் அப்படின்னா ஜான் மேஸ்ஃபீல்டு. ஃபீல்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீல்டில் இருக்குது, ஃபீல்டில் ஃபீவர் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை ஜானுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து ஃபீவர் அப்படின்னாலே அது வந்து கடலுக்கு போகிற ஆசையை பற்றி சொல்கிறது தான் அது. ஃபீவருங்கிற போயமு. ஜான் மேஸ்ஃபீல்டு. ஃபீவர் வந்து ஃபீல்டுக்கு வந்துச்சு. ஹி வாஸ் அப்பாயிண்டட் போயட் லாரியட் ஆஃப் த யூகேவோட லாரியட்டடாக அப்பாயின்மெண்ட் பண்ணவர் யாரை? ஜான் மேஸ்ஃபீல்டை அப்பாயிண்ட் பண்ணாங்க 1930. அடுத்து கரேஜ்னா யார்? த டீம்னு ஒரு போயம் பார்த்தோம்ல 6th. அதே போயம் எழுதினவர் தான் இவர். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அதில் எட்கர் ஏ கெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, இதில் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஹீஸ் நோன் அஸ் பீப்புள் போயட்னு அறியப்படுறாரு. கரேஜ் டீம் ரெண்டுமே எழுதுனது நம்ம கெஸ்ட்டு தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள். வால்டர் டெலாமேரை பற்றி சில வேர்டு கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சுக்கோங்க. ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் போயட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்டு நாவலிஸ்ட். இது மட்டும் இல்லாமல் ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஃபார் சில்ட்ரன். இதை கேட்கலாம். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் சில்ட்ரன். யார் அப்படின்னாக்கா நம்ம வால்டர் டெலாமேரே தான். இவர் எழுதினது தான் த லிசனர்ஸ். இந்த லிசனர்ஸுங்கிறது தான் வந்து இவரோட மோஸ்ட் ஃபேமஸ் போயமாக இருக்குது. யாரோட மோஸ்ட் ஃபேமஸ் போயம் வந்து த லிசனர்ஸ்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி வால்டர் டெலாமேரோட ஃபேமஸ் ஒர்க் என்ன, ஃபேமஸ் போயம் என்னன்னு கேட்கலாம். இதுதான் வந்து த லிசனர்ஸ்.
வால்க் பண்ணிக்கிட்டே லிசன் பண்ணுவாங்க. வால்டருங்கிறத வால்க்குன்னு மாற்றிக்கிட்டு வாக் பண்ணிக்கிட்டே லிசன் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜார்ஜ் குருக்கோஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஏஜ் ஆஃப் ஜுவல்லரிங்கிற போயத்தோட ஆத்தர். ஜுவல்லரி வாங்கினா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அவர் 30th 1951 பிறந்தார். எங்கே பிறந்தார்? சாமோஸ், கிரீஸில் பிறந்தார். ஆனால் அவர் இப்போ இருக்கிறது மெல்போர்ன், ஆஸ்திரேலியா மெல்போர்னில் இருக்கார். இவர் வந்து இயற்கை, அறிவியல், ஃபிலாசபி, ஆன்மீகம் இதெல்லாம் பற்றி ஈர்க்கப்பட்டு கவிதை எழுதியிருக்காரு. இவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, ஈஸ்டர்ன் அண்டு வெஸ்டர்ன், அதாவது கிழக்கு மற்றும் மேற்கு சமயங்களையும் அதோட தொடர்புடைய தத்துவங்களையும் சொல்லியிருக்காரு. எத்தனை வருஷமாக சொல்கிறாரு? 35 வருடமாக சொல்லியிருக்காரு. அண்ட் ஹேஸ் ப்ராக்டிஸ்டு வேரியஸ் ஃபேமஸ் ஆஃப் யோகா, மெடிடேஷன். இவர் நிறைய தியான வடிவங்களையும் சொல்லியிருக்காரு. நீங்கள் பேப்பர் 2வாக இருந்தால் இதில் ஏதாவது ஒரு சென்டென்ஸை கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரிலீஜியன்ஸ் பற்றி எத்தனை வருஷமாக சொல்லியிருக்காரு? 35 இயர்ஸாக சொல்லிகிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர் பல யோகா வடிவங்களையும் தியானங்களையும் பயிற்சி செஞ்சுருக்காருங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சரோஜினி நாயுடு வாஸ் அ ஃபேமஸ் இந்தியன் போயட் அண்ட் மேஜர் ஃப்ரீடம் ஃபைட்டர். சி வாஸ் கிவன் ஏ சப்ரிகுட் பாரத் கோகிலா. அதுதான் வந்து த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். இதை கொடுக்காம இதை கூட கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. சப்ரிகுட் பாரத் கோகிலா அப்படிங்கிறது தான் த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. ஆன் அக்கௌண்ட் ஆஃப் தட் எதனால் அவங்களுக்கு கொடுக்கப்படுது? பியூட்டிஃபுல் போயம்ஸ் அண்டு சாங்ஸ். பியூட்டிஃபுல் போயமும் சாங்ஸும் கொடுத்ததுனால அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. அதை எப்படியும் சொல்லுவாங்க? சப்ரிகுட் பாரத் கோகிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், மேஸ் ஃபீல்டுக்கு ஃபீவர் வந்துச்சு, ஞாபகம் வச்சுருக்கோம் இல்லையா? அப்போது சி ஃபீவர், ஜான் மேஸ்ஃபீல்டு வாஸ் அன் இங்கிலீஷ் போயட் அண்டு ரைட்டர். ஹீ வாஸ் அப்பாயிண்டட் லாரியட் ஆஃப் த யுனைடெட் கிங்டம். 1930 லாரியட் ஆஃப் த யுனைடெட் கிங்டமாக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பீப்புள் ஆஃப் போயட் வராரு. மக்களின் கவிஞர்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம மக்களின் கவிஞர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தானே. அவரை தான் இவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டுக்கோட்டை கல்யாணம் ஞாபகம் கூட வச்சுக்கோங்க. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டாக வராங்க, மக்கள் கெஸ்ட்டாக வருவாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஸ் அன் prolific England born American poet who was popular in the first half of the 20th century. ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த 20th century வந்து இங்கிலாந்தில் பிறந்திருக்காரு. அமெரிக்கா கவிஞர். 20ஆம் நூற்றாண்டு முதல் பாதியில் ரொம்ப பிரபலமாக இருந்தார். இவரை பீப்புள் ஆஃப் போயட்னு சொல்கிறோம். ஓகேவா? கெஸ்ட்டு பீப்புள் ஆஃப் போயட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரது கவிதை அன்றாட வாழ்க்கையோட நிறைய வந்து கரேஜ் பண்ணுற மாதிரி, டீம் ஒர்க்கு, டீமுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்பிக்கை ஊட்டுற மாதிரி, ஒரு மோட்டிவ் பண்ணுற மாதிரி தான் அவரோடதெல்லாம் இருக்கும், இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். அதனால தான் அவருக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம லெசனோட ஆத்தர் நேம் பார்க்க போகிறோம். 7th ஃபஸ்ட் லெசன் வந்து ஈக்தா அப்படின்னா, ஈக் அப்படிங்கிறது ஒரு பண்டிகை இருக்கு இல்லையா? அந்த பண்டிகை எப்போ தொழுகை நடத்துவாங்க. தொழுகை நடத்துகிற இடத்த தான் வந்து ஈக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. திறந்த வெளியில் தொழுகை நடத்துகிற இடம் வந்து ஈக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெசனோட ரைட்டர் யாருன்னா முன்ஷி பிரேம்சந்த். டிரான்ஸ்லேட்டட் அண்ட் அடாப்டட் பை த உமா ராமன். ஈக்தா அப்படிங்கிறது வந்து முஸ்லீம்ஸ்லாம் வந்து பண்டிகை நடத்துகிற இடம் தானே ஈக்தா அப்படிங்கிறது. அந்த இடத்துக்கு 2 பேர் போனாங்க. யார்? பிரேமும் ராமனும் போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை பிரேமு, உமா, ராமன் 3 பேரும் தொழுகை பண்ணுறதுக்கு போனாங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு மெமரிக்காக சொல்கிறேன். ஈக்தா எழுதுனது முன்ஷி பிரேம்சந்த். அடாப்டட் பை நம்ம மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மொழிபெயர்த்தது வந்து உமா ராமன். யார்? பிரேம்சந்த், உமா ராமன் 3 பேரும் தொழுகை பண்ண போனாங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து த விண்ட் ஆஃப் த ஹண்டட் ஹில்லுக்கு வந்து யாருன்னு பேர் சொல்லலை. அடுத்த லெசன் வந்து த ப்ரேயர் ஆஃப் த டீச்சர். ப்ரேயர் ஆஃப் த டீச்சரோட ஒரு ப்ரேயர், டீச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை அப்படின்னு வரும். என்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த ஸ்பீச் இஸ் கிவன் பை ஸ்ப்ரோட்டோபாச்சியோட ஸ்பீச் தான் அது. அவர் யார் அப்படின்னா, ஃபவுண்டர் பை சிஇஓ ஆஃப் மைண்ட்ரீ. அடுத்து 3rd பாருங்கள், எ ப்ரேயர் ஆஃப் எ டீச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை அப்படிங்கிற மாதிரி இந்த லெசனை வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒருத்தரோட ஸ்பீச்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னா சுப்ரடோ பாக்ஷியோட ஸ்பீச்சை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. மைண்ட்ரீயோட நிறுவனர் அவர். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, டீச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை அப்படிங்கிற மாதிரி வரும். அது யார்? டீச்சர்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு பஜ்ஜி சாப்பிட்டாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்ரடோ பாக்ஷி அப்படிங்கிறது தான் அவரோட பேர். கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து டாக்கிங் த புள்ளி பை த ஹார்ன்ஸ் வந்து துளிர் அப்படிங்கிறவர். ஸ்டோரிஸ் பை துளிர். இவர் யார் அப்படின்னா, சென்டர் ஃபார் த
ப்ரிவென்ஷனல் அண்டு ஹீலிங் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் சென்னை. அதில் இருக்கிறவர் தான் அவர். இந்த ஸ்டோரி எழுதுனது துளிருங்கிறவர். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஹார்ன்ஸு துளிர், ஹானாக இருந்து துளிர் வந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்கிங் த புள்ளி பை த ஹார்ன்ஸ், த ஸ்டோரி பை துளிரோடது. அடுத்து 5th பாருங்கள், அட்வென்ச்சர் ஆஃப் டான் ஸ்குவைட் வந்து ஆத்தர் கிடையாது. அடுத்த லெசன் த லாஸ்ட் ஸ்டோன் கேர்வர். த லாஸ்ட் ஸ்டோன் கேர்வர் வந்து சிக்ரு ஸ்டீவர்ட்சன். லாஸ்ட் ஸ்டோனை எடுத்தது ஸ்டீவர்ட்சன் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஸ்டோன் ஸ்டீவர்ட்சன். ஜேர்னி பை த ட்ரெயின். ஜேர்னி பை த ட்ரெயின் வந்து ஜூல்ஸ் வெர்னோடது. ஜூல்ஸ் வெர்ன் வந்து இந்த அரௌண்ட் இன் 80 days அப்படின்னு ஒரு ஸ்டோரி எழுதியிருப்பார். அந்த ஸ்டோரியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த ஜேர்னி பை ட்ரெயின். ஜூல்ஸ் வெர்ன் வந்து ட்ரெயினில் போனார். ஜூல்ஸ் வெர்ன் வந்து ட்ரெயினில் போனாருன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஸ்டோரி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்டு பிரேவரி. செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்டு பிரேவரி ஒரு மகத்தான சாதனையை சொல்கிற மாதிரியான ஒரு லெசன் இது. அது யார் அப்படின்னா, யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீரஜா போனாத் பற்றி சொல்லியிருப்பாங்க. நீரஜா போனாத் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஐ வில் டை பட் நாட் ரன் அவே அப்படின்னு போட்டிருப்பாங்க. நான் சாக கூட ரெடி, ஆனால் யாரையும் விட்டுட்டு ஓட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொன்னதாக அந்த லெசனில் இருக்கும். இந்த ஸ்டோரி வந்து யாரை பற்றினது அப்படின்னு கூட கேட்கலாம். நீரஜா போனாத். மேன் ஓவர் போர்டு. மேன் ஓவர் போர்டு அப்படிங்கிறது தண்ணியில் விழுந்துட்ட இல்லை கடலில் தத்தளிக்கிற அந்த மாதிரி கூட மீனிங் வரும். இது சப்ளிமெண்ட்ரி. எழுதுனது வசந்தா மூர்த்தி. வசந்தா மூர்த்தி. யார் அந்த மேனு? நம்ம மூர்த்தி தான் மேனு. மேனு மூர்த்தின்னு வருதா? எம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனு மூர்த்தி. மேன் ஓவர் போர்டு யார் அவர்? வசந்தா மூர்த்தி. அடுத்து மேன் ஓவர் போர்ட் பார்த்துட்டோம் இல்லையா, வசந்தா மூர்த்தி. அடுத்து ஜேன் ஏர் வந்து சார்லஸ் பிராண்ட். சார்லஸ் பிராண்ட் எழுதுனது தான் ஜேன் ஏர். ஜேன் ஏர் எழுதுனது சார்லஸ் பிராண்ட். சிக்ரு ஸ்டீவன்சன் பற்றி பார்க்கலாம். சிக்ரு ஸ்டீவன்சன் யார்? த லாஸ்ட் ஸ்டோன் கேர்வர். அந்த லெசனோட ஆத்தர் தான். த லாஸ்ட் ஸ்டோன் கேர்வர் இருக்கு இல்லையா, அதான் வந்து சிக்ரு ஸ்டீவன்சன். ஸ்டீவன்சனுக்கு தான் கல் கிடச்சிது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் அன் இந்தியன் ஆத்தர் ஆஃப் ஜெர்மன் ஆர்கின். சி இஸ் எ மல்டி ஃபேக்டர்டு ஆர்டிஸ்ட், ரைட்டரு, ஸ்கல்ப்டர் அண்டு illustrator. As a writer, she has written over 25 books for children's for all ages, of all ages கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஜெர்மனிய வம்சாவளியை சேர்ந்தவர். ஜெர்மன் ஆர்கின் தானே, ஜெர்மன் வம்சாவளியை சேர்ந்தவர், இந்திய எழுத்தாளர். பல திறமைகள் இருக்குது இவருக்கு. 25க்கும் மேற்பட்ட புத்தகம் எழுதியிருக்காரு. சில்ட்ரனுக்கும் எல்லா ஏஜில் இருக்கவங்களுக்காக எழுதியிருக்காரு. அடுத்து 7th நம்ம என்ன லெசன் பார்த்தோம்? ஜேர்னி பை ட்ரெயின் பார்த்தோம் இல்லையா. ஜேர்னி பை ட்ரெயின் வந்து எதுலேருந்து எடுத்துப்பட்டிருக்கு அப்படின்னா, திஸ் எக்ஸ்ட்ராக்ட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த கிளாசிக் அட்வென்ச்சர் நாவல் அரவுண்ட் த வேர்ல்டு 80 days பை ஜூல்ஸ் வேர்ன். அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days பை ஜூல்ஸ் வேர்னோட புக்லேருந்து தான் இந்த ஜேர்னி பை ட்ரெயின் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. இதோட நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம். அடுத்த பதிவில் 8th, 6th, 7th இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ் பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.